வெங்காய பக்கோடா செய்கிறதுக்கு 6 பெரிய வெங்காயம், 6 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். 3 சின்ன சைஸ் பூண்டு தட்டி இதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். 50 கிராம் சோம்பு, 50 கிராம் பட்டையை பவுட்ரு பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பக்கோடாக்கு தேவையான உப்பு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோடா மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பக்கோடா பொரிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோம் இல்லையா, காய வச்ச எண்ணெயில் 3 கரண்டி எடுத்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கிலோ கடலை மாவு, 1/2 கிலோ அரிசி மாவையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு காய வச்சுருக்க எண்ணெயில் உதிரியாக நம்ம பக்கோடாவை எடுத்து போடலாம். அரைவேக்காடை வந்தோன்னா இதை எடுத்துட்டு மறுபடியும் இதை அதே காய வச்ச எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்தோன்னா சுவையான வெங்காய பக்கோடா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.